மனக்குலத்தை மீட்டெடுக்க இதோ இன்னும் அப்படியாக சுற்றி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே அப்படியாக சுற்றி கொண்டிருக்கிறார். இதோ உங்களுடைய நோய்களையோ சாபங்களையோ உங்களுடைய எல்லா விதமான கட்டுகளை அறுக்க தேவன் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நீங்க சரீரத்துல நீங்க அப்படியாக பிரவேசிப்பீங்கன்னா, உங்க யோசனையில நீங்க இருப்பீங்கன்னா, உங்க சுய புத்தியில நீங்க இருப்பீங்கன்னா, வர காலத்துக்கு பெரியான் பாம்பின் குட்டிகளே நீங்க தப்பித்து கொள்ள முடியாது என்று சொல்றாரு. இதோ ஆரம்பம் முதல் தொடக்கம் வரைக்கும், ஆரம்பம் முதல் இப்போது முடிந்த போற காலம் வரைக்கும் இதோ வானத்துல வரப்போகிற இயேசுவை நாங்கள் அறிவிக்கிறோம். உங்களுக்காக எனக்காக மரித்த உயிர்த்தெழுந்த உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் உங்க நோய்களுக்காகவோ உங்க சாபங்களுக்காகவோ உங்களுடைய பிள்ளைகளுக்காகவோ உங்கள் ஆத்மா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க தேவன் அப்படியாக உயிர்த்தெழுந்து இன்னும் அப்படியாக உங்களை மீட்டெடுக்க தேவன் உலவாரி கொண்டு வருகிறார். நாட்கள் சமமா இருக்குது, நாட்கள் சமமாகுது, காலங்கள் கொண்டாது, காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இதோ இயேசு அழைக்கிறார், இதோ இயேசு அழைக்கிறார். இதோ மனத்திருமங்கள் பரலோக ராஜ்ய சமமாக. இதோ உங்க ஆத்மாக்கு என்ன சேர்த்து வைத்தாலோ அது நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? இயேசுவை அறிந்து கொண்டா நீங்கள் அப்படியாக ஆசீர்வாதத்தை மாற்றமல்ல, உங்கள் நோய்களையோ உங்கள் ஆசீர்வாதத்தையோ உங்கள் நித்திய ஜீவன் ஆத்மாவை பரலோக சொர்க்கத்தில் நிச்சயமாக தேவனுடைய ரத்தம் உங்களை மீட்டெடுக்க வல்லமை உள்ளதா இருக்குது. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் 6 நாளைக்கு வேலை செஞ்சுட்டீங்க, இன்னைக்கு 7வது நாள். மக்களே மன திரும்புங்கம்மா, மக்களே ஐயா மன திரும்புங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை மீட்டெடுக்க வல்லமை உள்ளதா இருக்குது. அவருடைய பிறப்பு நிமித்தமா உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க தேவன் பிறந்தார். அல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களை மன திரும்ப தேவன் அப்படியாக இறங்கி வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கொடுத்திருக்கிறாரு. இந்த நாள் போனா சந்திப்போம், நாளைக்கு பிறந்தா சந்திப்போம், இன்னொரு நாள் வராது. மப்பு மந்தாரமோ இடுக்கோ இக்கட்டுமான நாட்கள் வரும். அது பொல்லாதது. கொரோனா வந்தது போல, பஞ்சம் வந்தது போல இடுக்கோ இக்கட்டுமா இருளான சூழ்நிலை வரும். அந்த நாட்கள் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் அப்படியாக இயேசுவின் அண்டையில மனம் திரும்பி அப்படியாக கடவுளுடைய அண்டையில மனம் திரும்பி பாதப்படியில மனம் திரும்பி நீங்க அப்படியாக மனம் திரும்புங்க. உங்க ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அப்படியாக அது மாயமா விழும். நரக பாதாளம் நமக்கு நியமிக்கப்படல, நரக பாதாளம் அது பேய்களுக்கு. நமக்கு அப்படியாக சொர்க்கத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். சொர்க்கத்துக்கு போனா ஒரே வழி, சத்தியமும் ஜீவனும் வழியுமா இயேசு கிறிஸ்து தான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்க மீறுதலோ உங்க அக்கிரமங்களையோ மன்னிக்க கர்த்தர் ஒருவரே, இயேசு ஒருவரே இந்த பூலோகத்தில் இறங்கி வந்தார். இதோ எல்லா தப்பினங்களையும் எல்லா பாவங்களையும் மனுஷன் செய்கிற எல்லா பாவங்களையும் மன்னிக்கதான் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இறங்கி வந்து சிலுவையில உங்க நோய்களையோ உங்களுடைய பாவங்களையோ சாபங்களையோ எல்லா விதமான ஜென்ம எல்லா கட்டுகளையும் அப்படியாக சிலுவையில் அப்படியாக முறியடித்தாரு. அந்த இயேசு கிறிஸ்துவை அப்படியாக நீங்க ஏற்றுக்கொள்ளலன்னா, தேவன் அப்படியாக அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலன்னா எந்த இடத்துக்கு போவோம், எந்த இடத்துல நிற்போம், எந்த இடத்துல பார்ப்போம்? ஆத்மா உள்ள ஆத்மா இருக்கமா? உள்ளுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்க, அது மாயமான கிடையாது. உங்க ஆத்மா வெளியே வந்தா எங்க போவோம்? சொர்க்கத்துக்கு தானே போகணும், நரக பாதாளத்துக்கு போகக்கூடாது. மாடு ஆடு எல்லாம் நம்ம ஜீவிக்கதான். மனுஷனை விசேஷித்த வண்ணமா படுத்தது, மனுஷனை விசேஷமா படுத்தது நம்மளதான் கடவுள் விசேஷ வண்ணமா படுத்திருக்கிறாரு. ஆடு மாடு இல்லை, அதெல்லாம் வந்து நம்ம ஆண்டு கொள்ள படுத்திருக்கிறாரு. நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அறியலன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ராஜாவை அறியலன்னா பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி போக முடியும்? அந்த சொர்க்கத்துக்கு எப்படி போக முடியும்? இந்த கடைசி காலத்துல அன்பு ரட்சகர் அப்படியாக வந்து உங்களை மீட்டெடுக்க வந்திருக்கிறாரு. உங்க மீட்டெடுக்க இன்னும் உலாவை கொண்டிருக்கிறாரு. இந்த பரிசுத்த
பரிசுத்த ஓய்வு நாளிலே நீங்க மனம் திரும்புவீங்களான்னு ஆண்டவர் இன்னும் ஏக்கத்தோடு அப்படியே உங்க பார்த்து கொண்டு இருக்கிறாரு. நீங்க மனம் திரும்புவீங்களா? நீங்க ஆண்டவரோடு ஒருமித்து வருவீங்களா? உங்க ஆத்மா சொர்க்கத்துல பிரவேசிக்கணும். அதுக்காகவே நாங்க இந்த கிறிஸ்துமஸ் முன்னிட்டு அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு தேவன் பிறந்த நாளை முன்னிட்டு அப்படியாக உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். நாங்கள் அப்படியாக தேவன் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமமாய் இருக்கிறது. இதோ நாட்கள் பல்லாண்டுகள் வந்தபடினாலே காலத்தை புரட்சி சொல்லுங்க. காலை வரலாம், மாலை வரலாம், மத்தியானம் வரலாம். வயிற்றுக்கு போஜனத்துக்கு வயிறு ரெண்டுமே அழிஞ்சு போயிடும்பா. உள்ளுக்கிற ஆத்மா ஒரு நாளும் அழிந்து போகாது. நீங்க அப்படியாக நல்ல ஒரு உண்மையான ரட்சகரை, உண்மையான தெய்வத்தை அப்படியாக தேடுனா நீங்க அறிந்து கொண்டா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். உலகத்துல எல்லாம் கிடைக்கும், உலகத்துல எல்லாம் கிடைக்கும். ஆனா நித்திய ஜீவன் கிடைக்காது. நித்திய ஜீவன் தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிடைக்கும். அந்த நித்திய ஜீவன் தான் கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கும் பொருளாக பலிக்கும். அந்த விசுவாசத்தினாலே உங்களை அப்படியாக ரட்சிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறாரு. தேவன் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக உங்க ஆத்மாவை தேவன் வல்லவராக இருக்கிறாரு. நீங்க அப்படியாக கீழ்படியாத போனீங்கன்னா அப்படி எப்படி தேவன் அப்படியாக உங்களை பார்க்க முடியும்? நீங்க தேவனை நோக்கி பார்க்கணும். நீங்க சபைக்கு வரணும். நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க அப்படியாக சத்தியத்தை அறியணும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்க அக்கிரமங்கள், மீறுதல்கள், எல்லா விதமான பாவங்களாக இருந்தாலும் ஒப்பு கொடுங்க. இந்த கடைசி வருஷத்துல ஒப்பு கொடுங்க. வர கோப அக்கினிக்கோ என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியாது. அந்த சம்பவங்களுக்கெல்லாம் உங்களை காப்பாற்றிக்கொள்ளுங்க. அந்த சம்பவங்களுக்கெல்லாம் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்க. இயேசுவின் அண்டையில உங்களை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் அண்டையில உங்களை நீங்க மறைத்துக் கொள்ளுங்க. ஒப்பு கொடுத்துருங்க. உங்க ஆத்மா ஜீவித்தை ஒப்பு கொடுத்துருங்க. இயேசு உங்களை மறைத்து பாதுகாத்து கொள்ளுவாரா. அப்புறம் ஆபத்து சூறாவளி வரும்போது யாரும் காப்பாற்ற முடியாது. எந்த மனுஷனை காப்பாற்ற முடியாது. எந்த மனுஷனை காப்பாற்ற முடியாது. எந்த மனுஷனையும் காப்பாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் தான் காப்பாற்றுவாரு. இயேசு கிறிஸ்து தான் காப்பாற்றுவார். அவர் தான் ஆண்டவர். அவர் தான் அன்பு ரட்சகர். உங்களை உண்டாக்கின தேவன், ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்த தேவன் மண்ணா இருக்கிறார். மண்ணுக்கு திரும்புவார். உன் ஆத்மா அழிந்து போகாது. உன் ஆத்மா ஜீவித்து இயேசு கிறிஸ்து கிட்ட ஒப்பு கொடு. ஆத்மா அழிந்து போகாது. ஐயா, ஆடு மாடு குதிரை எல்லாம் நீ ஆட்கொண்டு வந்ததுதான். உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்குல்ல, அந்த ஆத்மாவில் என்ன ஆசை, என்னெல்லாம் ஆசைலாம் பண்றீங்க, என்னென்ன ஆசைலாம் பங்களா கொண்டு போவாது, என்ன கொண்டு போவாது. உங்க ஆத்மா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மீட்டெடுக்கப்படும். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை உள்ளது. அவரே மீட்டெடுக்கும் பொருட்டாக உங்களை தேவன் அப்படியாக உதவி செய்வாராக. அன்பு ரட்சகர இருக்கிற அவருடைய கரம் உங்கள் மேல இறங்குவதாக. மனம் திரும்புங்க என் ஜனமே, மனம் திரும்பு. இயேசு அழைக்கிறார். இயேசு நேசிக்கிறார். இயேசு அழைக்கிறார். இதோ பிறந்தாச்சு. கிறிஸ்துமஸ் வந்தாச்சு. ஆண்டவர் உங்களுக்காக 40 நாள் உபவாசம் விட்டு ஆண்டவர் வனாந்தரத்தில் அப்படியே இருந்த நாட்கள் எல்லாம் சோதிக்கப்பட்டாரு. இதோ இப்பொழுது பிறந்துட்டாரு. இப்பொழுது பிறக்க போகிறாரு. பிறந்தாச்சு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தாச்சு. ஆமா, கிறிஸ்துமஸ் இப்போ கிறிஸ்துமஸ் பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் அப்படியாக உங்களை அதை அறிவித்து உங்களை அப்படியாக வரும் காலத்துக்கும் வரும் அக்கினிக்கும் வர ஆபத்துக்கும் சூறாவளிக்கும் நீங்கள் மீட்டெடுப்பதற்காக தான் நாங்கள் வாரம் வந்து இதை நாங்கள் அறிக்கையிடுறோம். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அவரை அறிந்து கொள்ளுங்க. ருசியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அவர் செய்கிற அற்புதத்தையும் அடையாளத்தையும் நீங்களே
எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவீங்க. அவருடைய நாமமே உயர்த்தப்பட்டது, அவருடைய நாமமே பிரசாபப்பட்டது, அவருடைய நாமமே மகிமைப்பட்டது. அவர் ஒருவரே எல்லா ஜனங்களுக்கும், எல்லா கோத்திரங்களுக்கும், எல்லா நட்சத்திரங்களுக்கும், எல்லா விதமான சந்திர சூரியன் எல்லாவற்றுமே படைத்த தெய்வம் அவர்தான். அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் ஒருவருக்கே நீங்கள் அப்படியாக ஆராதனை செய்து அவர் அண்டையில் நீங்கள் சேர்க்கப்படுவீர்களானா நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. ஸ்டீபன், பிரைஸ் தி லார்ட். ஸ்டீபன்